ஹலோ, வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு அறுவடை தாங்க. பாருங்கள், தக்காளி ஒரு 2-3 இருக்குது, கத்தரிக்காய் 2 இருக்குங்க. ஆப்பிள் தக்காளி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த நாட்டு தக்காளியில் கீழே என்னமோ காயாகவே இருக்குது, பழுக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. பாருங்கள் எப்படி ஒரு கலராக இருக்குதுன்னு. ஒரு செம்பருத்தி ஒன்று ரெடியாக இருக்குது, ஒரு ரோஸ் ஒன்று கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் பறிச்சுட்டு நாம் மஞ்சள் எடுக்க போகிறோங்க. மஞ்சள் நல்லா விளைஞ்சிருச்சு, செடிகள் பூராமே வதங்கிருச்சு. அதை நாம் எடுத்துடலாம். எவ்வளவு மஞ்சள் கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஒரே ஒரு செடி தான், ஒரே ஒரு மஞ்சள் தான் நான் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை ஊனி வச்சேங்க. நமக்கு இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்குங்க கிடச்சது. பாருங்கள், ஒரே ரவுண்டாக இருக்குது மஞ்சள். வாளியை கவுத்திட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே முழுசாக வந்துருச்சு. இனி உடைச்சி மஞ்சள் எடுத்துட்டு நமக்கு மஞ்சள் எவ்வளவு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா. ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே வைக்கவும் நேராக விழுகலைங்க. பாருங்கள், நம்ம அதை நான் கட் பண்ணிடுறேன், உடச்சி எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரே உருண்டையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துகிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது 2 நாள் மண் நல்லா காயவும், அதுக்கு கொஞ்சம் உரங்கள்லாம் சேர்த்து நாம் மறுபடியும் ஏதாவது செடிகள் வைக்கலாம். இந்த மஞ்சளே ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு துண்டம் வச்சு பார்ப்போம். அது நல்லா முளைச்சி வந்துச்சுன்னா அதே இதிலையே திருப்பி வச்சிடலாங்க. பாருங்கள், மஞ்சள் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு கழுவி எடுத்தது எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. நன்றி, வணக்கம்.